உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள். அண்மை செய்தி. சென்னை எழிலகத்தில் உள்ள கட்டுப்பாட்டு அறையில் இருந்து காணொலி காட்சி வாயிலாக முதலமைச்சர் ஸ்டாலின் மாவட்ட ஆட்சியர்களுடன் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். இதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாஸ்கர். பாஸ்கர், வணக்கம். இது தொடர்பான உங்களுடைய தகவல். கடலூர், திருவள்ளூர், செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்ட ஆட்சித்தலைவர்களுடன் தற்போது தமிழக முதலமைச்சர் காணொலி காட்சி வாயிலாக ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். புயலினுடைய தாக்கம் எந்தெந்த பகுதியில் இருக்கிறதோ அந்த பகுதிகளுக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்ன எடுக்கப்பட்டிருக்கிறது என்பது குறித்தெல்லாம் மாவட்ட ஆட்சித்தலைவருடன் கேட்டறிந்து வருகிறார் தமிழக முதலமைச்சர். அதே நேரத்தில் நிவாரண முகாம்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. புயல் பாதிக்கப்படக்கூடிய மக்கள் பாதிக்கப்படக்கூடிய இடங்கள்ல அங்கு நிவாரண முகாம்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. நிவாரண முகாம்கள்ல ஏற்கனவே தங்க வைக்கப்பட்டிருக்கக்கூடியவர்களிடமும் தமிழக முதலமைச்சர் கேட்டறிந்து வருகிறார். நிலைமையை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தீவிரப்படுத்த வேண்டும், மக்களுக்கும் மற்றும் உடைமைகளுக்கு எவ்விதமான பாதிப்பும் ஏற்படாத வகையில துரித நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதும் தமிழக முதலமைச்சருடைய உத்தரவாக இருக்கிறது. கண்காணிப்பு அதிகாரிகள் ஏற்கனவே களத்தில் இறங்கி தற்போது நடவடிக்கைகளை துரிதப்படுத்துவதற்கும் தமிழக முதலமைச்சர் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறார். இந்த வகையில பார்க்கும்போது மாவட்ட ஆட்சித்தலைவர்களுடைய இந்த ஆலோசனை கூட்டத்தின் வாயிலாக காணொலி காட்சி வாயிலாக நடைபெறக்கூடிய அந்த ஆய்வுக் கூட்டத்தின் வாயிலாக உடனடி உத்தரவுகள் என்பது தமிழக முதலமைச்சரால் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. காலதாமதமின்றி துரிதமான நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும், மக்களுக்கும் உடைமைகளுக்கும் எவ்விதமான பாதிப்பு ஏற்படாத வகையில புயல் பாதிப்பு வரக்கூடிய இடங்களை முன்கூட்டியே கண்டறிந்து அங்க இருக்கக்கூடிய மக்களை உடனடியாக நிவாரண முகாம்களுக்கு அழைத்து வரக்கூடிய நடவடிக்கைகளை மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் ஈடுபட வேண்டும் அப்படிங்கிறதும் உத்தரவாக இருக்கிறது. ஒரு 6க்கும் மேற்பட்ட மாவட்ட ஆட்சித்தலைவர்களுடன் தற்போது தமிழக முதலமைச்சர் தொடர்ந்து ஆலோசனையில் மேற்கொண்டு வருகிறார். இந்த ஆய்வுக் கூட்டத்தின் வாயிலாக பல்வேறு தொடர் உத்தரவுகள் என்பது பிறப்பிக்கப்பட உள்ளது. தகவல்களுக்கு நன்றி பாஸ்கர். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள்.